உலகெங்கிலும் இருக்கும் புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசி நேயர்களுக்கான புத்தாண்டு பலன்கள். சார், ஒரு வருஷமா பணம் அப்படிங்கிறத யாராவது எழுதி தான் சார் பார்த்துருப்பீங்க. அது கூட சில பேருக்கு அது கூட டைம் இருந்திருக்காது. போட்டு பெண்ட் எடுக்கிறதுனா அது இதுதான். அந்த மாதிரி உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு துவச்சி காய போட்டிருப்பார் சனி பகவானும் குரு பகவானும். காரணம், 8ல் குரு பகவான் மறைஞ்சிட்டார். 8லே குரு பகவான் மறைவது அஷ்டம குருன்னு பேர். அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 6ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். 6ங்கிறது ரண ருண ரோக சத்ருஸ்தானம். ஸோ எதிரிகள் யாரேனும் இருந்தால் இந்த எதிரிகளை வெற்றி கொள்ளுதல். சார், வெறிகொள் வெற்றி கொள்னா அந்த மாதிரி என்றைக்குமே ஒரு சாதிக்கணும்னு நினச்சிட்டா சாதிக்கணும். அதுதான் முக்கியம். அதை நீங்கள் பண்ணுவீங்க. உங்களுக்கு அதுக்கான முகாந்திரம் கிடைக்கும். அது நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களால் முடியும். ஸோ 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அந்த அனுகிரகத்தை தருவார். ஸோ உங்களுக்கு என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விஷயங்கள் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவருக்கு புதிய பணி கிடைக்க போகுது. சார், நான் ஐடியில் படிச்சிருக்கேன் சார், நான் இது மாதிரி இவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்கேன், ஆனால் என் தகுதிக்குரிய பணி கிடைக்கல, எங்கே போனாலும் என்னை ஜூனியர் இன்ஜினியராகவே வச்சுருக்கேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சரியாகி போன கன்ஃபார்ம் ஜாப் நீங்கள் போனோடனே உங்களுக்கு நல்லபடியாக நீங்கள் பிழைக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் போன்றவை கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன விஷயங்கள்னால், குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டிற்கு வருகிறார். இதுதான் சார் டாப்பு. 2025 டாப்பான 3 ராசிகள்னு பார்த்தா கும்பம், மீனம், மிதுனம், துலாம்னு சொல்லலாம். இந்த துலாம் ஏன் டாப்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு 9ஆம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார். ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கக்கூடிய கோல்டன் சான்ஸ் சொல்லுவாங்கள்ல, இமயமலை அடிவாரத்திலே 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்கும் மகிழம்பூ, இந்த பூவை பார்த்தது நல்லது. அந்த மாதிரி 12 வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 9ஆம் இடத்தில் குரு. இந்த 9ஆம் வீட்டில் குரு இருந்தால் ஊரை விட்டு கூட ஓடி போகலான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் பெயரும் புகழும் கௌரவமும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். இந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு என்னெல்லாம் நற்பலன்களை தருவார்? 9ஆம் வீட்டிலிருந்து முதல்ல உடம்பை பார்க்குறார். உடம்பில் பார்க்குறதுமோ உடம்பில் இருக்கக்கூடிய சகல வியாதிகளும் உங்களுக்கு சரியாகிறது. உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் உங்களுக்கு சரியாகிறது. அடுத்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார். முயற்சி. சார், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் சார், நல்லா புரிஞ்சுங்க. இந்த உலகத்தில் யாருமே சோம்பேறி கிடையாது. எல்லாருமே உழைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த ஸ்டெப்லேருந்து நமக்கு வெற்றி கிடைக்கிறதா? அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான 2வது படிக்கட்டு நமக்கு வழுக்காமல் மேலே ஏற முடியுதா? 2வது படிக்கட்டு வந்துட்டேன், 3வது படிக்கட்டு நமக்கு நடக்குதா? இப்படி அடுத்து 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 நம்ம படிக்கட்டுகளை ஏறுறது தான் சிறப்பு. அதுதான் முக்கியமான ஒரு பெரிய விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த லெவல் நீங்கள் போகிறது தான். அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதா என்பது தான். ஸோ அது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கிறார். 5 குரு பார்க்கும்போது சொத்து, பெருஞ்சொத்து சேரும். சார், நான் ஒரு இடம் வாங்கலான்னு போனேன் சார், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாதாரண ரேட்டுக்கு வந்தது, டக்குன்னு வாங்கிட்டேன். ஒரு ஏலத்துக்கு வந்த ப்ராப்பர்ட்டி வந்தது, இது வந்தது, அது வந்தது. சார், முக்கியமாக புத்திரஸ்தானம். உங்களுக்கு குழந்தை இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் குருஜி, எனக்கு இந்த வருடம் குழந்தை கிடச்சிது. இந்த மாதிரி இறைவனுடைய அருளால் எனக்கு ஒரே பிரசவத்தில் 2 குழந்தைகள் கிடச்சிது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டில் ராகு பகவான் வருவதால் கண்ணு, பல்லு, முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அறுவை சிகிச்சைகள், யாரெல்லாம் குழந்தை எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு நினைக்கிறவங்கலாம் IUI, IVF போன்ற சிறப்பு சிகிச்சைகள்னு சொல்லுவாங்க. அந்த சிறப்பு ஃபெர்டிலிட்டி, அந்த இன்ஃபெர்டிலிட்டிக்கான சிறப்பு ட்ரீட்மெண்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அதெல்லாம் பண்ணி நீங்கள் அடுத்த லெவல் நீங்கள் உடம்பை சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்க போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ராகு பகவான் 5ஆம் வீட்டில் இருப்பதால் ஏற்படக்கூடிய தனிப்பட்ட குலதெய்வ சம்பந்தப்பட்ட தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாட்டம் போன்றவைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசிக்காரர்கள் ஒரு வரியில் சொல்வதானால், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, பழைய கடன் இருந்தால் கடன்லாம் அடைய போகுது. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால் பெரும் செல்வங்களும் பெரும் புகழும் பெயரும் கிடைக்கப் போகிறது. தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க ஜி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆசையாக இருக்கா? அப்போ கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பருக்கு கூப்பிடுங்க, எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், எங்கிட்ட உங்கள் ஜாதகங்களை பார்த்துக்கோங்க. உலக புகழ் பெற்ற நமது ஸ்ரீமடம் உங்களுக்கு எப்பொழுதும் தினமும் வேள்விகள் நடக்கிறது. விஷ்ணுமாயா சாத்தனுக்கு இங்கே அருள்வாக்குகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. நேரில் வாங்க, ஸ்ரீமடத்திற்கு சுவாமியுடைய அனுகிரகத்தை பெறுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.